என்ன பண்றது? ஆமா அப்படியே ರಸ್ತೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನು ಇದು ಉರಿಗೆಂಪೇಟೆಯಿಂದ ಸಾಮನಾಥ್ಪುರ ಹೋಗೋ ರಸ್ತೆ ಸುಮಾರು 10 ವರ್ಷದಿಂದ ಹಲ್ಲುಗಳಾಗಿದೆ. ಈ ರಸ್ತೆ ಬಂದು ಸಾರ್ವಜನಿಕರಿಗೆ ಯಾರು ಯೂಸ್ ಆಗಲ್ಲ. ನಾವು ವ್ಯವಸಾಯ ಮಾಡ್ತೀವಿ, ದಯವಿಟ್ಟು ಈ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಯಾರು ಬರೋಂಗಿಲ್ಲ. ನಾವು ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿಕೊಂಡು ನಾವು ಇದು ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ. ಇದು ವ್ಯವಸಾಯಕ್ಕೆ ಇದು ಅನುಕೂಲ ಆಗುತ್ತೆ. ಇದು ಯಾರಿಗೂ ಹೋಗಿ ಬರೋಕ್ಕೆ ಆಗೋ ಅನುಕೂಲ ಇಲ್ಲ. ದಯವಿಟ್ಟು ಈ ರಸ್ತೆಯಲ್ಲಿ யார் வரபார்து ಅಂತ நம்ம வினதி ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ. குறைஞ்சது ஒரு 10 வருஷமா இந்த ரோடு இப்படியே தான் இருக்குது. நாங்களும் இப்படியே தான் பார்த்துட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் நடந்து பெரியவங்கெல்லாம் போயிருக்காங்க, கீழேயும் விழுந்து ஏஞ்சி போயிருக்காங்க, காலும் ஃப்ராக்சர் ஆயிருக்குது. இந்த தண்ணியில் ஜனங்க நடக்கிறாங்க, வேற வழி இல்லாத தான் இந்த ரோட்டில் வந்து நடக்கிறாங்களாகாண்டி வழி இல்லாதெல்லாம் போல. இது எப்படி தீர்வு காண்றதுனே தெரியல. யார்கிட்ட போய் சொன்னாலும் வந்து எத்தனை வருஷமாக நாங்களும் வந்து போகிறோம் வரோம், யார் தான் ரோடு போடுவாங்க நாங்களும் யோசிச்சுட்டே தான் இருக்கிறோம். ஆனால் வந்து இது வருஷம் 10 வருஷமாக கூட ஆச்சு, இன்னும் இந்த வழியில் வந்து ரோடே போடல. இது எப்போ தான் போடுவாங்க? இது நாங்கள் என்ன தான் பண்ணணும்? இந்த தண்ணியில் ஒன்று மீன் விடணும் வளரும், இல்லைன்னா விவசாயம் பண்ணால் நல்லா வளரும். இது தானே இப்போ இந்த ரோடுக்கு தானே வழி. இப்போ தயவுசெய்து யாரும் அந்த பக்கம் வராதிங்க. எல்லாருக்கும் சொல்லிடுறோம், ஆட்டோக்காரும் சரி வண்டியும் சரி, எத்தனையோ வண்டி போய் அதுவும் ரிப்பேர் ஆயிடுது. அதுக்கு ஏன் அவங்களுக்கும் கஷ்டம் தானே, பணம் செலவு பண்ணுறாங்க தானே. அதுக்காக வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், தண்ணியில் வந்து எதனா ஒரு செடியோ மரமோ நட்டு அந்த வழியை வந்து வளைச்சலெல்லாம் வரட்டும். அதுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த வழியில் இந்த ஒரு கோரிக்கை வந்து நாங்கள் வைக்கிறோம். இது யார் வந்து எங்களுக்கு இந்த ரோடு போட்டு தருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலிமா எங்களுக்கு தெரிவிக்கலாம். தேங்க்யூ. நீ சொல்லலாம், இந்த ரோட்ல போயிட்டு வந்துருக்குற எப்படி இது ரோடு? இந்த ரோடு எப்போதான் இது வரும்னு ஒன்றுமே தெரியல. சொல்லிட்டானா தான்ப்பா ஓட்டுறேன். ஆனால் இந்த ரோடு இப்படி இருக்குது. ஏதோ 10-20 ரூபாய் சம்பாதிக்கிறோம், அதில் வந்து எங்களுக்கு 100 ரூபாய் 200 ரூபான்னு செலவு ஜாஸ்தி தான் ஆகுது. நாங்கள் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம், யாரும் கேட்குற மாதிரி இல்லை. நீங்கள் தான் அது இப்போது வந்திருக்கீங்க, முயற்சி பண்ணி எதனா ஒரு நல்ல வழி பண்ணி ஒரு ரோடு ஒன்று போட்டு கொடுங்க. எங்களுக்கு ஆட்டோக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாகுது. முன்னாடி நிறைய அப்ஜெக்ஷனும் பண்ணாங்க. நம்ம எதுக்கோ பொலிட்டிக்கலுக்கு அதுக்கு இதுக்கு எகென்ஸ்டாக இல்லை. இருந்தாலும் இந்த ரோடு ஏன் அப்படியே விட்டுக்கிறாங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரில. இது பாருங்கள், இப்படியே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த சைடில் இருந்து அது வரலாம் 1 கிலோமீட்டர் வரலாம் ரோடு இப்படியே இருக்குது. நிறைய பேர் பப்ளிக் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது நம்ம வீடு. டெய்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்க இங்கே எங்கள் ஒய்ஃப் அவங்க மம்மி வீட்டுக்கு போகிறதுக்கு கூட கஷ்டப்படுறாங்க. நைட்டில் போக முடியறதில்ல, பகல்லே போக முடியறதில்ல. மழை வந்துச்சுன்னா நிறைய பேர் புது பார்ட்டிக்கு ஒன்றுமே தெரியறதில்ல, எல்லாம் இந்த பக்கம் உயிர்ந்துடுறாங்க. நிறைய பேர் ஸ்கூல்லேருந்து வந்து ஸ்கூல் பசங்க ஸ்கூல் ட்ரெஸ் இதாகிடுது. மழை வந்தால் மட்டும் இல்லை, அங்கே ஒரு பைப் லீக் ஆகிருக்குது. அது கூட லீக்கேஜ் யாரும் இது வரைக்கும் கண்டுக்கல. இது யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு எதுவும் தெரில. எனக்கு இது வீடியோ மூலமாக கண்டிப்பாக இது திரும்ப வீடியோ யாரும் எடுக்க விடக்கூடாது. இதே லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இருக்கணும் இந்த வீடியோ ரிப்போர்ட்டு. இது மேலே இது வந்து இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே இந்த வீடு நல்லா, இந்த ரோடு நல்லா ஆகணுன்ட்டு கெஞ்சி கேட்கிறேன். அதே மாதிரி என்னென்னா, இப்போது வந்து ரோடு இங்கேருந்து அது வரல மெயின் எல்லாமே இங்கே போகிறதுக்கு ஸ்கூலு காலேஜு பஸ்ஸு மொத்தம் ஈவன் தோ பெம்எல் பஸ் கூட இந்த பக்கம் தான் போகுது.
போகும்போது அந்த பஸ்ஸு தண்ணி அடிச்சிச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு என்ன தெரியல. இப்போது நான் வரும்போது ஸ்பாட்டாக தான் ஒரு ஆக்சிடென்டெல்லாம் தான் எடுத்தார் வீடியோ. எவ்வளோ ஆழம் போகுது, அதான் வேணும்னே நான் சென்டர்லேயே வந்து சைடில் போகல, சரி வீடியோ எடுத்துன்னுக்கிறாங்கன்ட்டு. இப்போ எல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து இது நைட்டு கூட அப்படியே இருக்கும். திரும்ப நைட்டில் மழை வருது, மறுநாள் அப்படியே தான் மழை ஃபுல்லாக அப்படியே ரொட்டைனாக இது இருந்துனே இருக்குது. இது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இருக்கணும் இந்த வீடியோ எடுக்கிறது, இந்த நியூஸ் இருக்கிறது வந்து மெயினாக நாளைக்கு, இன்றைக்கி சண்டே விட்டுட்டு நாளைக்கு மண்டேவே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்படி எம்எல்ஏ மேடமை பேசி கேட்குறேன். தேங்க்யூ. நன்றியை தெரிந்து கொண்டு எங்கள் ரோடு கொஞ்சம் பாருங்க. இது வாழை மரம் அதுவும் வந்துடல, நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாங்கள் இதை நட்டு வச்சு காட்டுறோம். ஒரு 6 மாதம் விட்டிங்கன்னா இதே மாதிரி வந்துடும்ன்றதுக்காக சொல்கிறோம். முன்ன எச்சரிக்கையாக தயவு செஞ்சு இந்த ரோடு போடுறதுக்கு அதிகாரிங்க அது சம்மந்தப்பட்டவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த வயசானவங்க சின்ன பசங்கள்லாம் வண்டியில் வந்து கீழே விழுந்து அடிப்படுது. நேற்று ஒரு பெரிய விபத்து நடந்ததுனால தான். அப்போ அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு அடி இல்லாததுனால அவங்கள பேஷண்ட்டை நாங்கள் காட்ட விரும்பலை. கீழே விழுந்தாங்கன்றதுக்காக தான் இந்த போராட்டமே இன்றைக்கி நாங்கள் நடத்தினுக்கிறோம். தயவு செஞ்சு இது சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து இந்த ரோடு போட்டு கொடுக்கணும்னு இந்த ஊர் சார்பாக உங்களை அன்போடு வேண்டி வணங்கி கேட்டுக்கிறோம். நன்றி.